எல்லாருக்குமே லாஸ். தியேட்டர்ஸ் நிறைய பேர் மூடிட்டு தியேட்டர் வந்து கல்யாண மண்டபமா ஊர் சைடு எல்லாம் பண்றாங்க. சென்னையில தான் ஏதோ தியேட்டர்ஸ் கொஞ்சமாவது ஓடுது. ஊர் சைட்ல எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் மாதிரி ஒரு படம் வந்தா பொங்கல் டைம்ல 10 நாள் கல்லா கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருப்பாங்க. ஸோ தியேட்டர் டிக்கெட் சேல்ஸ்ல ரொம்ப பெருசா கிடைக்காது. ஒரு 20% 25% தான் கிடைக்கும். பட் ஒரு ஸ்நாக்ஸ் சேல்ஸ்ல, ஒரு பார்க்கிங் டிக்கெட்ஸ்ல ஏதோ ஒன்று அவங்களுக்கு அந்த ஒரு 10 நாள் அவங்க ஒரு காசு பாக்குறதுல வந்து ஓகே ஒரு 3 மாசம் தாங்குங்கிற மாதிரி மற்ற படங்கள்ல வர கொஞ்சம் கம்மி வசூல் வச்சு அப்படியே தாக்கு பிடிச்சி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தை வந்து நீங்க ஸ்டாப் பண்றது டோட்டல் பிசினஸ் வந்து கொள்ளுதுங்க. தியேட்டர் ஓனர்ஸை கொள்ளலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கொள்ளலாம். இதை நம்பி ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு லாஸ் போய் நிற்கும். அவர் வந்து இப்போ ஒரு 400-500 கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாருன்னு வச்சுங்களேன். படத்துல இருந்து வரக்கூடிய வருமானத்துல நீ ஒரு 100 கோடியை குறைச்சிங்கன்னா கூட அந்த 100 கோடிங்கிறது ஒரு எவ்வளவு பெரிய அமௌண்ட், அது எவ்வளவு பெரிய லாஸ். இப்போ நம்மளாம் ஒரு இடத்துக்கு இப்போ டிக்கெட் நம்ம வாங்கிட்டு நம்ம தியேட்டர் வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு அந்த டிக்கெட் காசு அவங்க வந்து ரிலீஸ் ஆகலன்னு ரீஃபண்ட் பண்ணா கூட வந்துட்டு போற 100 ரூபாய், ஐயோ 100 ரூபாய் நம்மளுக்கு வேஸ்ட் ஆச்சு, நம்ம டைம் வேஸ்ட் ஆச்சுன்னு நம்ம யோசிப்போம். அப்போ ஒரு ப்ரொடியூசர் அவ்வளோ காசு போட்டு அவ்வளோ வருஷம் மாசக்கணக்காக வெயிட் பண்ணிட்டு அவர் வந்து 50 கோடி 100 கோடி லாஸ் எடுக்கிறாருன்னா அது அவருக்கு எவ்வளவு பெரிய லாஸ். டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு அது லாஸுங்க. இந்த படத்துல அத்தனை பேர் நடிச்சிருப்பாங்க, அத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒர்க் வெளியே வந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஒர்க்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. நீங்க பண்ற ஒரு விஷயம் வந்து டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பண்ற துரோகம். மனசாட்சியை உங்க கேளுங்க, நீங்க பண்ணது சரியா இல்லையான்னு.